இந்த 3 நாய்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் தான் பாத்தீங்கன்னா லைஃப்ல நம்ம எல்லாருக்குமே இருக்கு அப்படின்றது ஒரு உண்மை. என்னன்றது பாத்தீங்கன்னா 1967 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. லேர்ன் அண்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்ற ஒரு 3 நாய்களுக்கு 3 விதமான ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டான ஒரு சோன்ல வச்சிருக்காங்க. இன்னொரு பாக்ஸ்ல இருக்கிற இன்னொரு நாய் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க. ஆனா அந்த கரண்ட் ஷாக் நிறுத்துறதுக்கு பக்கத்துல ஒரு லிவர் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நிறுத்திட்டா இந்த கரண்ட் ஷாக் அடிக்காது அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இன்னொரு நாய்க்கு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் ஷாக்கு எந்த ஒரு லிவரும் இல்ல ஆஃப் பண்றதுக்கு. அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஷாக் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 3 நாய்களையும் எடுத்து இந்த 3 நாய்களையும் பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல வைக்கிறாங்க. அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கரண்ட் ஷாக் அடிக்குது. அந்த பாக்ஸ் அந்த கரண்ட் ஷாக்ல இருந்து தப்பிக்கணும்னா அந்த ஒரு கேட்வே மாட்டிருக்க தாண்டி போச்சுன்னா நாய்களும் வெளியே தப்பிச்சுக்கலாம். ஆனா அந்த 2 பாக்ஸ் வச்சாங்களா, கம்ஃபர்ட் ஜோன்ல வச்ச பாக்ஸ் அந்த நாய்களும், அதுக்கப்புறம் அடுத்து 2வது பாக்ஸ்ல வச்ச அந்த நாயும் பாத்தீங்கன்னா வெளியே அந்த கரண்ட் ஷாக் அடிச்ச உடனே குதிச்சு வெளியே ஓட ஆரம்பிக்குது. ஆனா அந்த 3வது இடத்துல வந்துச்சு பாத்தீங்களா, அந்த நாய் பாத்தீங்கன்னா அதே இடத்துல அப்படியே தான் இருக்குது. எதனால அப்படின்றத பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணாலும் அந்த கரண்ட் ஷாக் அடிக்க போறது நிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அதோட மைண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த நாய் அப்படியே தான் இருக்குது. இந்த 3வது நாய்க்குட்டிக்கு இருக்கிற ப்ராப்ளம் தான் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃப்ல இருக்கு. 5 தடவைக்கு 10 தடவை ஒரு விஷயம் ட்ரை பண்ணி அந்த விஷயத்துல எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸும் எந்த ஒரு சக்சஸும் கிடைக்கலன்னா நாம அந்த இடத்துல அப்படியே உட்காந்துடுறோம். அந்த விஷயம் பண்றதுக்கு ஒரு முயற்சி கூட எடுத்து வைக்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட மைண்ட்லயே ஃபிக்ஸ் ஆயிடும். இந்த விஷயம் வந்து என்ன ட்ரை பண்ணாலும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். ஆனா கிடைக்காமட்டுலாம் இல்லை. எப்படி சொல்றேன் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா கிடைக்காமலாம் எவ்வளவு பேர்கிட்ட இவ்வளவு விஷயம் பண்ணி இவ்வளவு பெருசா சக்சஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதனால கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார்.